சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை. தம்பி, இந்த பீச்ல உள்ள லேண்ட்ல உள்ள எல்லா பவுண்டரிஸையும் சர்வே எடுத்துருங்க. ஓகே பை. சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. தம்பி, இது என்ன டெய்லர் கிடையாது, இது லேண்ட் சர்வே பண்றது தம்பி. இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, டேப் வச்சு எடுத்துருக்கீங்க. என்ன இது? நான் நம்பர் தரேன், கால் பண்ணுங்க. ஹலோ பாய், எஸ்எஸ் கன்சல்டன்சி தானே பாய்? இல்லை பாய், காமெடி பண்ணிட்டு வீடு அடவலுக்கு சொன்னா டேப் வச்சு எடுத்துருக்கிறாப்ல. சரி, உங்க மிஷின் எடுத்துட்டு வாங்க பாய் கொஞ்சம். பாய், என்ன பாய் கால் பண்ணிருந்தியா? ஆமா பாய். எங்க பாய் சர்வே பண்ணனே? இவங்க யாரும் பாத்தீங்கன்னா எஸ்விஎஸ் சர்வே கன்சல்டன்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த லேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அளவு எடுப்பாங்க. இப்போ டேப் வச்சு நம்ம அளவு எடுத்து என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, லைட் ஆங்கிள் இப்படி மாறிச்சு வைங்களேன், பக்கத்து வீடு வந்துருவாங்க ஆப்பை எடுத்துக்கிட்டு தேவையா நம்மளுக்கு. அதனால ஒழுங்கா நம்ம மிஷின் வச்சு எடுத்தா அக்யூரேட்டா வரும், எந்த பிரச்சனை இல்லாம நிம்மதியே வாழலாம் நம்ம வீட்டுல. இப்போ ரேட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 rupees ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளுக்குலாம் பாத்தீங்கன்னா வெறும் 2000 தான் வாங்குறாங்க. இந்த மிஷின் வச்சிருந்தா இதுக்கு தனி ரேட்டு போடுவாங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நார்மலா டேப் வச்சு எடுக்கிறாங்களா அதே ரேட்ல கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க ஏக்கர் கணக்குல ஏற்கிறீங்க, 100 ஏக்கர் 50 ஏக்கர் எடுக்கும்போது ஏக்கர் கணக்குல வந்து ரேட் கம்மியாயிட்டே வரும். இன்னொன்று என்ன பாத்தீங்கன்னா, இப்போ 100 ஏக்கர் லேண்டை வந்து அளவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிஷின் வச்சு எடுத்தோம்னா வெறும் 6 hours முடிச்சிடலாம். இதுவே டேப் வச்சு எடுத்தோம்னா 5 நாள் ஆகுங்க. பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பாவும் இருக்கு உங்களுக்கு. அது இல்லாம பிளாட்ஸு, பிளாட்டு, மாலு, அந்த மாதிரி ஏக்கர் கணக்குல தோப்பு எதுவா இருந்தாலும் சரி லேண்ட் சர்வே ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எஸ்விஎஸ் சர்வே கன்சல்டன்ட், கீழக்கரை. வாங்க, உங்க லேண்டை வந்து அக்யூரேட்டா எடுத்துட்டு போங்க. என்ன சொல்றீங்க? எப்போன்னு அப்போன்னு. பாய் பாய், வரட்டா.